கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், பாருங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கு வரும்படியா? புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படிக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னை ஜீவ பலியாய் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் யாருக்கு சொந்தமா? புறஜாதிகளாகிய நமக்கு தேவன் அருளி செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க இன்னும் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம அங்க பார்க்கிறோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். அல்லேலூயா. சரி, என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு அப்படின்னு சொன்னா இங்க சொல்றாரு, ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னா இங்க எழுதியிருக்கு, கர்த்தர் ஆபிரகாமை என்ன பண்ணாராம்? சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆமென், அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிச்சாரா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது தேவன் அவனை சகலத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இங்க பார்க்கிறோம், சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆபிரகாமை என்ன செஞ்சாரா? அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேரு இன்னைக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சா அவங்க முதல்ல நினைக்கிறது என்னது? ஐஸ்வர்யம். சோ அது மட்டுமல்ல, வேதத்தில் நான் வாசிக்கும் போது அநேக விதமான ஆசீர்வாதங்களை குறித்து வேதத்திலே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒருவேளை பெரிய பணக்காரர்களாய் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல. எத்தனை கோடி கொடுத்தாலும் சந்தோஷத்தை வாங்க அவங்க ரெடி. ஆனா அவங்க குடும்பங்கள் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வியாதி, பலவீனங்கள், குழந்தையின்மை, இப்படி எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் அப்படின்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் சகலத்திலும் ஆபிரகாமை என்ன பண்ணாரா? அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. சரி, இங்க சொல்றாரு, அதாவது இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது முதல்ல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆசீர்வாதமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சிலரு பொருளாதாரத்துல ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க.
ஆனா ஆவிக்குரிய விதத்துல எப்படி இருப்பாங்க? ஜீரோவா இருப்பாங்க. தேவனுக்கு பிரியமற்றவர்களாய் பாவத்திலே, இல்லை அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, அசுத்தமானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை கூட நாம் பார்க்க முடிகிறது. ஆனா ஆபிரகாம கர்த்தர் சகலத்திலும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது முதல்ல நாம பார்க்கிறோம், அவரை தேவன் ஆவிக்குரிய விதத்திலே தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமா, நம்ம உலக பிரகாரமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய விதத்திலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு? அவன் என்னுடைய சிநேகிதன். அப்பனா ஆபிரகாமும் தேவனும் எவ்வளவு ஐக்கியமுள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆண்டவரு என் மகன் கூட சொல்லலை, இல்லை, ஆண்டவர் சொல்றாரு என் சிநேகிதன், என் நண்பன் அப்படின்றார். அந்த அளவுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற, தேவனுக்கு மிகவும் பிரியமுள்ள ஒரு மனிதனாய் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காரு? வாழ்ந்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு மிக முக்கியம். சொல்லப்போனா இந்த ஆன்மீக ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளை குறிச்சு ஆண்டவர் ஆபிரகாம சொன்ன மாதிரி நம்மளை குறித்து சொல்லணும், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். அல்லேலூயா. பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு தேவனோட அவர் ஐக்கியப்பட்டு இருந்தார். அதனாலதான் தேவனை பல தடவை ஆபிரகாம் என்ன செய்யறாரு? தரிசிக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை ஆபிரகாம் என்ன செய்யறாரு? கேட்கிறார். இல்ல, நீங்க எப்பயாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? எப்பயாவது தேவனை தரிசிக்கும்படியான அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? ஆபிரகாமுடைய அந்த ஜீவியத்தை நாம் பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமோட அடிக்கடி இடைப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆபிராம், முதல்ல அவருடைய பேர் என்னது? ஆபிராம். ஆபிராம் அப்படின்னா மேன்மையான தகப்பன் என்று சொல்லி அர்த்தம். ஆனா ஆண்டவர் அந்த மேன்மையான தகப்பன் என்கின்ற அந்த பெயரை கர்த்தர் என்ன செய்யறார்னா மாற்றி ஆபிரகாம் என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு பெயரிடுகிறார். அல்லேலூயா. ஆபிராம், அவருடைய பெயரை கர்த்தர் எப்படி மாத்தினாரு? ஆபிரகாம் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய பெயரை ஆண்டவர் மாற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய 90வது வயதிலே கர்த்தர் அந்த பெயரை என்ன பண்ணாராம்? மாற்றினார். அவரு பாபிலோன், இன்றைக்கு இருக்கிற ஈராக் அந்த தேசத்துல தான் ஆபிரகாம் என்ன செய்றாரு? வாழ்ந்தார். பாபிலோன் தேசம். சோ ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி தேவன் அவரை அழைக்கின்றார். அப்போ அழைச்சப்போ ஆபிரகாம் அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே ஆபிரகாமோட கர்த்தர் பேசுகிறார். நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சத்தத்தை கேட்ட ஒரு தேவனுடைய மனிதன். நம்மளாம் கூட ஆண்டவர் அடிக்கடி தேவ சத்தத்தை நம்ம கேட்கணும், வாஞ்சிக்கணும். ஆண்டவரே என்னோட பேசும், என்னை வழி நடத்தும், எனக்கு தரிசனமாகும். ஆண்டவரே உண்மை நான் பார்க்கணும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும், உம்மோட நான் முகமுகமா என்ன செய்யணும்?
பேசணும். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம பேசின ஆண்டவர் என்ன செய்யணும்? நமக்கு மறு உத்தரவே கொடுக்கணும். நம்ம கூப்பிட்ட ஆண்டவர் நம்ம கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு தேவன் நம்மோடு கூட என்ன செய்யணும்? பேச வேண்டும். எப்ப பேசுவாரு? நமக்கும் ஆண்டவருக்கும் சரியான ஒரு ஆழமான உறவு இருக்கும்போது தான் நாம தேவனுடைய சத்தத்தை என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். சோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் தேவனோடு மிகவும் ஐக்கியப்பட்டிருந்தார். தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு தேவ மனிதனாய் அவர் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அப்படி ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கின்ற, தேவ சத்தம் கேட்கின்ற, தேவனை தரிசிக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரும் நாமும் ஒருவேளை ஐக்கியம் கொள்ளக்கூடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில எதுவும் தடையாய் இராதபடிக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உத்தமமானதாய் காணப்பட நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு பாவத்துல, அசுத்தத்துல, அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டு கர்த்தர் என்னோடு பேசுவாரு, நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேன்னா கேட்க முடியாது இல்லையா? தேவ சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா நாம தேவனுக்கு உகந்த ஒரு ஜீவியத்தை என்ன பண்ணமா? நாம் ஜீவிக்க வேண்டும். தேவன் விரும்புகிற ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க ஆபிரகாமுடைய ஜீவியத்துல நிறைய காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், அவன் தீர்க்கதரிசிப்பா அப்படின்றார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவரே சொல்றார், அவன் யாரு? தீர்க்கதரிசி, என் தாசன், என் சிநேகிதன். இப்படி ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவன் என் வழிகளை நடக்கிறது மாத்திரம் இல்ல, அவன் பிள்ளைகளுக்கும் சத்தியத்தை போதிப்பான், அவர்களும் என் வழியை காத்து நடக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிடுவான் என்பதை நான் என்ன பண்றேன்? அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்த ஒரு நல்ல தேவ மனிதன். கர்த்தருக்கு பயந்தவங்க தான் கர்த்தரோட நடக்க முடியும். கர்த்தருக்கு பயந்தவங்க தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். சோ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனை தரிசிக்க முடியும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாம நான் அப்படியே தான் இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு நீ வாழ்ந்தா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாமை ஆன்மீக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. அவர் தேவனை மிகவும் மதித்தார். தேவனுக்கு மிக அதிகமாய் பயந்து ஜீவித்தார். தேவனை ஆபிரகாம் மிகவும் அதிகமாய் கனம் பண்ணினார். ஆபிரகாமுடைய அந்த சரித்திரத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியும். சோ அதுதான் ஆன்மீக ஆசீர்வாதம். அதனால நாம இந்த பூமியில ஜீவிக்கிற நாளெல்லாம் நாம தேவ சத்தத்தை கேட்கணும். நான் ரட்சிக்கப்பட்டப்ப கர்த்தர் என்னோட பேசினாரு, இன்னும் ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம கர்த்தரோட சரியா ஐக்கியப்பட்டு இருப்போமானால் தேவன் சில நேரங்களில் சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், இல்லையா, தேவன் தம்முடைய சத்திய வசனங்கள் மூலமாய் நம்மோடு கூட கர்த்தர் என்ன செய்யறாராம்? பேசுகிறார். சில நேரத்தில் நேரடியாகவும் ஆண்டவர் பேசுகிறார். அதனால ஆபிரகாம்லாம் அந்த தேவ சத்தத்தை எப்போதும் கேட்கின்ற ஒரு தேவ மனிதனாய் அவர் காணப்பட்டார். அதனால ஆண்டவர் இந்த பூமியில் அவரை ஒரு சாதாரண மனிதனாய் பாருங்க, சாதாரண குடும்பத்திலிருந்து கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்.
ஆனா உலகம் போற்றும் உத்தமனாய் ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இல்ல, அவரை கூப்பிடும்போது நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் அவருடைய பேரை என்ன செஞ்சாரு, பெருமைப்படுத்தினார். ஏன்னா அவர் ஆவிக்குரிய தேவனுடைய மனிதன். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட அப்புறமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாம மாம்சத்துக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவங்க உள்ளம், அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய வாஞ்சலாம் உலக பிரகாரமான ஆசையாவே காணப்படும். உலக பிரகாரமான வாஞ்சை விருப்பம் மாத்திரமே அவங்களுக்கு இருக்கும். ஆனா நம்மெல்லாம் ஆவிக்குரிய தாகம் உள்ளவர்களாய், ஆவிக்குரிய வாஞ்சை உள்ளவர்களாய், நம்ம ஆண்டவரோட நான் இன்னும் ஐக்கியப்படணும், ஆண்டவரோட நான் இன்னும் கிட்டி சேரணும், ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், ஆண்டவரோட நான் நடக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா நான் ஜீவிக்கணும், என் குடும்பத்தை கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு குடும்பமாய் நான் உருவாக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் வாஞ்சிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நம்முடைய சந்ததி தலைமுறை தோறும் என்ன பண்ணுமா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலேயே பெரிய செல்வம் எதுனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பக்தி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, அதுதான் அழியா செல்வம். அதுதான் நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணோம், கொண்டு போகும். அந்த செல்வம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை தலைமுறை தலைமுறையாய் கொண்டு வரும். நீங்களும் பக்தி உள்ளவங்களா இருக்கணும். உங்க பிள்ளைங்களையும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் வளர்த்து உருவாக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆகவே ஆபிரகாமை கர்த்தர் சகலத்திலும் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், அவர் சகலத்திலும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆவிக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்டிருந்தார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அவர் போற இடத்துல எல்லாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை என்ன பண்ணாராம், தொழுது கொண்டார். எங்க போனாலும் அங்க கர்த்தருக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு பலிபீடத்தை கட்டுவார். அங்கே கர்த்தரை என்ன பண்ணாராம், தொழுது கொண்டார். சோதோம் கோமரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க நினைத்த போது இவர் என்ன செய்யறாரு, திறப்பிலே நின்று, ஆண்டவரே அந்த பட்டணத்தை என்ன பண்ணாதீங்க, அழிக்காதீங்க. 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை என்ன பண்ணிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. மறுபடியும் யோசிக்கிறாரு, ஒருவேளை 50 பேர் இல்ல, ஆண்டவர் அழிச்சிடுவாரு. மறுபடியும் போய் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உமக்கு கோபம் வராது இருப்பதாக 40 நீதிமான்கள் இருந்தா கூட என்ன பண்ணாதீங்க, அழிச்சிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஜெப வீரன். ஆமா, ஆவிக்குரிய விதத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னா கர்த்தரோட நாம பேசுகிறவளா இருப்போம். நாம ஜெபத்தில உறுதியாய் தரித்திருக்கிறவளா இருப்போம். நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து ஜெபம் பண்றாங்களா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜெபன்ற வாசனையே இல்லை. ஒருவேளை சர்ச்சில் நடக்கிற எந்த ஜெபத்திலும் கலந்து கொள்ள ஆர்வம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம், கடமை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க. அப்படின்னா நாம ஆபிரகாமை போல நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆபிரகாம் திறப்பிலே நின்று, அதுவும் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தூளும் சாம்பலுமாகி அடியேன் உம்மோட என்ன பண்ண பேச துணிஞ்சம்பா, உங்களுக்கு கோபம் வராதிருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லவரே, நீதிமானையும் துன்மார்க்கனையும் ஒரே மாதிரி எண்ணி அழிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு நிறைய பேர் சொல்றாரு. என்ன பேர்லாம் சொன்னாரு, நிறைய இருக்கு. சர்வலோக நியாயாதிபதி என்றார், யெகோவா ஈரே அப்படின்றார். பாருங்க, மிக பக்தி உள்ள ஒரு மனிதன். அவர் போன இடத்துல எல்லாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஆராதனைக்கு, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. நம்ம உள்ளத்தெல்லாம் அப்படி இருக்கா? ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கர்த்தரோட ஜெபிக்கிறதுல நம்முடைய நேரத்தை அதிகமாய் கொடுத்து தேவனுக்கு முன்பாய் ஆபிரகாமை போல திறப்பிலே நிற்கிற அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? நம்ம ஒவ்வொரு மாதமும் திறப்பின் வாசல் ஜெபம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை நடத்துறோம். எத்தனை பேர் வாஞ்சியோட வரோம்? பாருங்க, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தார். அப்பதான் கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை என்ன பண்ணாராம், திருப்பினார்.
எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் உள்ளவராய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு தேசத்துல நடக்கிற காரியங்கள்லாம் பாருங்க, சோதோம் கோமராவில் நடந்த மாதிரி எங்க நடந்துட்டு இருக்கு? நம்ம தேசத்துல நடந்துட்டு இருக்கு. நடக்குதா நடக்கலையா? நேற்று ஒரே நாள்ல சென்னையில 7 கொலையாம். நேற்று ஒரே நாள்ல கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், இல்ல குடி, இல்லையா, போதை வஸ்துக்களுக்கு அடிமை, இப்படி பாவங்கள் நம்முடைய தேசத்துல பெருகி கொண்டு, எங்க பாவம் பெருகுதோ அங்க தேவனுடைய கோபாக்கனை என்ன பண்ணும்? இறங்கி வரும். சோதோம் கொமரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க வந்தார். ஏன்? அங்க பாவம் பெருகினது, அந்த ஜனங்க சீர்கெட்டவர்களா இருந்தார்கள் பாருங்க. ஆனா ஆபிரகாம் ஒரு மனிதன் திறப்பிலே நின்று என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். நீங்களும் நானும் பேசுற மாதிரி ஆண்டவரோட பேசுறார் இல்ல? ஆண்டவர் உமக்கு கோபம் வராது இருப்பதாக. இந்த சோதோம் என்ன பண்ணாதீங்க, அழிக்காதீங்கப்பா. கடைசியா சொல்றார், 10 நீதிமான்கள் இருந்தா கூட அந்த பட்டணத்தை என்ன பண்ணிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. உங்க கிராமத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டியது தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஆமா, உன்னை ஒருவேளை உலக பிரகாரமா தேவன் நல்ல உத்தியோகத்தை கொடுத்திருக்கலாம், நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கலாம், உலக பிரகாரமா உன்னை தேவன் உயர்த்தி வச்சிருக்கலாம். அது மட்டுமே ஆசீர்வாதம் அல்ல. நீ தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய், தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை, ஏக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாய் இருப்பாயானால் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அதிகமா ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். அவருடைய அந்த சரித்திரத்தை 11ஆம் அதிகாரத்திலிருந்து நாம வாசிக்கும் போது பாருங்க, அவர் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே சோதரம் ஜெபித்த ஜெபங்களை நாம் வேதத்திலே ஏராளம் காண முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எதுக்காகலாம் ஜெபிச்சாரு? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. 15:2. பாருங்க, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறார் பாருங்க. பிள்ளைக்காக என்ன பண்றாரு? கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவரை 75 வயதிலே கர்த்தர் அழைக்கிறார். ஆனா 99 வயது வரைக்கும் என்ன இல்ல, பிள்ளையே இல்லை. ஆனா ஆண்டவர் அவரை அழைச்சப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியே வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். கவனிங்க, ஆண்டவர் சொல்லுது, பிள்ளையே இல்லை. ஆனா ஆண்டவர் எதை பத்தி பேசுறாரு? சந்ததியை பத்தி பேசுறாரு. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். இல்ல பாருங்க, ஆண்டவர் ஆனா பிள்ளை கொடுக்கல. ஆனா ஆபிரகாம் சோர்ந்து போகல. தேவ சமூகத்தில் என்ன செய்யறாரு? அவர் பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஜெப ஜீவியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்தாரா கொடுக்கலையா? 100 வயசுல பிள்ளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். சில நேரங்களில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிலதெல்லாம் உடனே நடந்துராது. அதுக்காக சில நேரங்கள், சில மாதங்கள், சில காலங்கள், சில வருடங்கள் கூட கர்த்தருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் சீக்கிரத்திலே நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. ஆபிரகாம் ஒரு பிள்ளைக்காக எத்தனை வருஷம் காத்திருக்கிறாருங்க? எத்தனை வருஷம்? 24 ஆண்டுகள். 75 வயசுல கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் 100 வயசுல தான் ஈசாக்கு என்ன பண்றாரு? அவர் பெற்றெடுக்கிறார். அந்த ஈசாக்கை பெற்றெடுப்பது பாருங்க,
அந்த 24 ஆண்டுகள் தேவ சமூகத்துல பொறுமையோட என்ன பண்ணாரு? காத்திருந்தார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதிலை சீக்கிரத்திலே தருவார். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம நினைக்கிற நேரத்துல நடக்காம இருக்கலாம். ஆனா தேவன் நினைத்திருக்கிற, தேவன் குறித்திருக்கிற நேரத்துல அவர் நேர்த்தியாய் காரியங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமா. அதனால பிள்ளைக்காக அவர் ஜெபித்ததை பார்க்கிறோம். சோதம் கோமராவுக்காக அவர் ஜெபித்ததை பார்க்கிறோம். இல்ல, அபிமெலேக் ராஜாவுக்காக அவர் ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம். இஸ்மவேலுக்காக அவர் ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம். இப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஜெபம், அவர் அதாவது ஜெபமும் ஆபிரகாமும் பிரியாதிருந்ததை நாம் பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல நம்ம கர்த்தரோட நல்ல ஒரு ஐக்கியம், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கின்ற ஒரு ஜெப ஜீவியம், தேவனையும் அதாவது நம்மையும் தேவனுடைய ஆலயத்தையும் பிரிக்காதிருக்கிற ஒரு ஆவிக்குரிய தாகம், வாஞ்சை. ஆபிரகாம் எங்க போனாலும் முதல்ல என்ன கட்டுறாரு? பலிபீடத்தை கட்டுகிறார். எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் அவர் செய்யற வேலை என்னது? பலிபீடம் கட்டி கர்த்தரை என்ன பண்ணாராம்? தொழுது கொண்டார். அவருக்கு தெரியும், நீங்க இல்லனா நான் இல்ல ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க தான் என்ன வாழ வைக்கிற தெய்வம். அதனாலதான் அவர் எங்க போன இடத்துல எல்லாம் அவர் பலிபீடம் கட்டி கர்த்தரை என்ன பண்ணாராம்? அவர் தொழுது கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அந்த சந்ததியின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற அதாவது சகல வம்சங்க ஜாதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதன் மூலமா தான் பாத்தீங்கன்னா அந்த முகமதியர்கள் இல்லையா, இஸ்மவேல் சந்ததி என்ன செய்து உண்டாகிறது. அதன் மூலமாக யூதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அதன் மூலமாக ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய அதாவது புறஜாதிகளாகிய நாமும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரை கர்த்தர் திரளாய் ஆசீர்வதித்தார். அதனால நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முக்கியம். அதுக்காக நம்ம முதல்ல ஜெபிக்கணும். ரெண்டாவதா கர்த்தர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சாரா? வேதம் சொல்லுகிறது, சோதரம் அவர் தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் இருந்ததுனால நம்ம பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில சோதரம் சரீர பிரகாரமாக கர்த்தர் நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? சொல்லுங்க, எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 100 யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம்? 110, 120, 130, 175 ஆண்டுகள். எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களா. எத்தனை வருஷம் வாழ்ந்தாரா? ஆமா, 175 வயது வரைக்கும் வாழ்றார் பாருங்க. கர்த்தருடைய சரீரத்துல நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். ஆமா, அது சரீர ஆசீர்வாதம். நம்ம கர்த்தரோட வாழும்போது தேவன் நம்முடைய சரீரத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்றாங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமா, உலகத்துல வியாதி இல்லாம வாழறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்மளாம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் சரீரத்தை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. என் சரீரத்துல எந்த வியாதியும் எந்த பலவீனமும் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. சரீரத்தை ஒழுங்கா ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, சரீரத்தை ஒழுங்கா என்ன பண்ணோம்? பராமரித்து கொள்ள வேண்டும். ஆமா, ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுது, நம்ம தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம்.
இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவன் என்ன பண்ணுவாராம்? கெடுப்பார். சில நேரத்தில் சரீரத்தை ஒழுங்கா பாதுகாத்து கொள்ளாம, இல்லை வேலைக்கு சாப்பிடாம, இல்லை நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடாம, எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது இல்லையா? நேற்று கூட உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன், பார்த்தீங்களா இல்லையா? எத்தனை பேர் பார்த்தீங்க? ஆமாம், பால்ராஜையா பார்த்துருக்காங்க, பிரியம்மா பார்த்துருக்காங்க, ரமா பார்த்துருக்காங்க. பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டிலலாம் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டுக்கணும். ஆனால் கண்டதை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் உடலுக்கு கெடுதியோ அதெல்லாம் என்ன பண்ணோம்? அதெல்லாம் என்ன பண்ணோம்? நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்னு அர்த்தம். சிலருக்கெல்லாம் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், பசிக்கு, அதாவது ருசிக்கு சாப்பிடக்கூடாது. எதுக்கு சாப்பிடணும்? பசிக்கு சாப்பிடணும். ருசியை பார்க்காதீங்க. எது உடலுக்கு நல்லதோ அதை சாப்பிட என்ன பண்ணுங்க? பழகி கொள்ளுங்கள். ஆமாம், ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குது பாஸ், எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் பிடிக்கும். அப்போ நீ ஃபாஸ்ட்டாக போய் சேர வேண்டியதான். ஃபாஸ்ட்டாக போனனா எங்கே போ? ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போ. இல்லை, அதனால் என்ன பண்ணிக்கணும், நம்முடைய உடலை கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஆபிரகாம் கர்த்தர் பாருங்க, 175 வயசு, வியாதியே இல்லை, நல்ல சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட கர்த்தர் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? வைத்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு நீடித்த ஆயுளை கொடுத்தது போல கர்த்தர் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீடித்த ஆயுளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. ஆமா, நம்மளாம் வியாதி வந்து மறிக்க கூடாது. சில நேரத்தில் ஒழுங்காக கவனிச்சிக்கலாம் வியாதி வரும், பலவீனம் வரும். அது நம்மளை எதுக்குன்னா எச்சரிக்கிறதுக்கு. நீ உன் உடம்பை ஒழுங்காக பார்த்துக்கல மகளே, உன் உடம்பை ஒழுங்கா பார்த்துக்கல மகனே, அதனால உன்னை என்ன பண்ணிக்கோ? சரி பண்ணிக்கோ. சில நேரத்தில் நம்ம சரியில்லாதனால நமக்கு வார்னிங் மாதிரி கூட தேவன் என்ன பண்ணலாம்? சில பலவீனத்தை அனுமதிக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப என்ன செய்யணும்? ஜாக்கிரதை ஆயிடணும். ஸோ அதனால எதெல்லாம் உடலுக்கு கெடுதியோ அதெல்லாம் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஆமா, பிரியாணி ரொம்ப ருசியா இருக்குன்னு ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ண வேண்டியதுதான்? போய் சேர வேண்டியதுதான். அதனால நல்ல ஆகாரங்களை, சத்தான ஆகாரங்களை என்ன பண்ணுங்க? உட்கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு பாருங்க 175 வயசு, ஆனா அவருடைய பலன் என்ன பண்ணல? குன்றவே இல்லை, நல்லா இருக்கார் இல்ல? சோ ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தார். சோ வேதம் சொல்லுது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கணும், என்னதான் சாப்பிட்டாலும் சாப்பாட்டினால மட்டும் அல்ல சாப்பிடணும், அதோட மட்டும் நம்ம நீடித்த நாள் வாழ முடியும் என்பதல்ல. நீடித்த ஆயுள் என்பது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனா நம்ம ஜெபிக்கணும், அண்டரை வியாதி இல்லாம நீடித்த ஆயுளோட நான் வாழும்படி என் சரீரத்தை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால சரீர ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாராம்? ஆண்டவர் கொடுத்தார். இல்ல, 100 வயசுல பிள்ளை பெறார். யோசிச்சு பாருங்க. இப்போ சரீரத்துல கர்த்தர் நல்ல பலன ஆண்டவர் கொடுத்தார். இல்ல, 100 வயசுல என்ன செய்யறாரு? ஈசாக்க பெற்றெடுக்கிறார். கர்த்தருடைய சரீரத்தை விசேஷமாய் தேவன் ஆசீர்வதி. எப்பயுமே ஆண்டவரோட சஞ்சரிக்கிற பிள்ளைங்க, இல்லை ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தை தேவன் அதன் மேலே அதிக கரிசனையுள்ளவராய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா நம்ம கண்மணி போல பாதுகாக்கிற கர்த்தர். ஒருவேளை நம்ம சரீர பிரகாரமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்ன்றத தேவன் என்ன செய்யறாரு? விரும்புகிறார். நீங்களும் ஞானமா, புத்தியா, அறிவா உங்க சரீரத்தை என்ன பண்ணிக்கணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டியது, பராமரித்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா எது உடலுக்கு நல்லதோ அதை சாப்பிட என்ன பண்ணுங்க? பழகி கொள்ளுங்கள். சரி, அதுக்கப்புறம் நாம பார்க்கிறோம் பொருளாதார ஆசீர்வாதம். ஆபிரகாம
கர்த்தர் பாருங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிச்சிருந்தார், சரீர பிரகாரமாகவும் கர்த்தர் அவர் ஆசீர்வதித்திருந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் பொருளாதாரத்திலும் கர்த்தர் அவர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய என்னவா இருந்தாரு? என்னவா இருந்தாரா? சீமானா இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரோட நம்ம வாழும்போது இந்த பூமியிலே நம்ம தரித்திரர்களாய் கடன்காரர்களாய் தேவன் வைக்கிறவர் அல்ல. ஆமான்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருதா? கர்த்தராலே வருகிறது. ஒருவேளை உங்க வருமானம் சில நேரத்தில் கொஞ்சமா இருக்கலாம், ஆனா நீங்க கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது அந்த கொஞ்ச வருமானத்தையே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து பல கோடிகளாய் தேவன் அதை பெருக செய்வார். ஆமென். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்காம கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது ஒருவேளை பல லட்சங்களை கூட நீங்க சம்பாதிக்கலாம் மாதந்தோறும், ஆனா அது ஒரு பைசாவுக்கு கூட சமானம் இல்லாம ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். ஏன்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் யார் தான்? கர்த்தர். இங்க பார்க்கிறோம், ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தார். வெள்ளியும் பொன்னும் மிருக ஜீவன்களும் உடைய பெரிய சீமானா கர்த்தர் அவர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்திருந்தார். அவரை பார்க்கிறவங்க சொல்றாங்க, நீர் எங்களுக்குள்ளே யாரு? மகா பிரபு. அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து சொல்றாங்க, நீங்க சாதாரணமான அல்ல இல்லையா, நீங்க யாரு? எங்களுக்குள்ள மகா பிரபு. கர்த்தர் பாருங்க அவனை ஆசீர்வதித்தார். பார்க்கிறவங்களாம் இவரை ராஜாவாய் எண்ணக்கூடிய விதத்துல, ராஜாவாய் கனம் பண்ணக்கூடிய விதத்துல, சொல்லப்போனா ராஜாக்களை பார்க்கலாம் ஆபிரகாம கர்த்தர் உயர்ந்தவனாய் உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யத்தினாலே, மிருக ஜீவன்களினாலே, வெள்ளியினாலே, பொன்னினாலே, தேவன் இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் கடன், வறுமை, தரித்திரம் இப்படிலாம் நீங்க இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஏற்ற வேளையில கொடுப்பார். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, ஆண்டவரை தேடுகிறதுல உண்மையா இருங்க, ஆண்டவரை தொழுது கொள்கிறதுல உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். ஆமா, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுல நீங்க உண்மையா இருங்க. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க எப்பொழுதும் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, ஆபிரகாம ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் திரளான ஆஸ்தியினால கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்க 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 கர்த்தர் பாருங்க நம்மை தேவன் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், நம்மை தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நாம உயர நினைச்சோம் தவறான வழியில, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில, கர்த்தர் அருவருக்கத்தக்க விதத்துல நாம ஒருவேளை ஆஸ்தியை சேர்க்கணும், நான் உயரணும், நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும் போனேன்னா எங்க போன, அதாவது எவ்வளவு மேல போனாலும் மறுபடியும் கீழே என்ன பண்ணிடுவேன்? வந்துடுவேன். ஆனா கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னு நினைச்சிட்டான்னா அதை ஒருத்தனால தடை செய்யவே முடியாது. நீ நினைச்சு பார்க்க முடியாத விதத்துல கர்த்தர் உங்களை, உங்க சந்ததியை சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தேவன் இந்த பூமியில உங்களை கோடா கூடியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆபிரகாம கர்த்தர் பாருங்க ஒருவேளை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால மட்டும் இல்ல, சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தினால மட்டும் இல்ல, சோதரம் பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தினாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆஸ்தி இந்த பூமியை என்ன பண்ணலையா? தாங்க கூடாது இருந்ததான். யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும்.
கர்த்தர் திரளாய் ஆசீர்வதித்தார். ஒருவேளை இதெல்லாம் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறார்னா, நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலும் ஆபிரகாமை போல நம்ம ஜீவிச்சா நமக்கு கொடுப்பன்னு சொல்றதுக்காக தான் கர்த்தர் தம்முடைய வேத புத்தகத்துல இதெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவர் தான் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் தரித்திரம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தான் உயர்த்துகிறவரும் அவர் தான் தாழ்த்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ற பஸ் ஆனா இப்படியே இருக்கனே. நோ, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, சரீர பிரகாரமா பாருங்க, நல்ல சுகத்தை மட்டும் இல்ல, நல்ல பிள்ளை செல்வத்தை ஆண்டவர் கொடுத்தார். இல்ல, அருமையான மகன் ஈசாக்கு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க கர்த்தரோட நடக்கும்போது ஆண்டவர் உங்க சந்ததியே, உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஒருவேளை சாதாரணமானவங்களா இருந்திருப்பீங்க, ஆனா உங்க பிள்ளைங்களை ராஜாக்களை பார்க்கலாம் தேவன் மகா உயர்ந்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க, என் பிள்ளை, என் மகன், என் மகன், என் பேர பிள்ளைங்க இப்படி தேசத்தை ஆளுவாங்களா, இப்படி தேசத்தின் அதிகாரிகளா இருப்பாங்களா, இப்படி ஒருவேளை டாக்டரா, என்ஜினியரா, கலெக்டர்ஸா, ஒருவேளை இப்படிப்பட்ட விஞ்ஞானியா, இப்படிப்பட்ட ஒருவேளை தேசத்தை ஆளக்கூடிய கவர்னரா, முதலமைச்சரா, பிரதமரா என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க வருவாங்களா நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். ஆனா கர்த்தரோட நீ நடக்கும்போது கர்த்தர் ஒரு சந்ததியை இந்த பூமியில அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமா, அவர் பெருக செய்வார். பாருங்க, ஈசாக்க சாதாரணமான பிள்ளை இல்லை. கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஈசாக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இல்ல, அதுக்கப்புறம் ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோப கர்த்தர் என்ன செய்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அதோட முடிஞ்சிச்சா? அந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து அந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதோட முடிஞ்சதுனா அதையே கர்த்தர் ஒரு தேசமாய் உருவாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நம்ம கர்த்தருக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, 1000 தலைமுறை என்ன பண்ணுவேன், இரக்கம் செய்வேன். கர்த்தர், நாம கர்த்தரோட நடக்கும்போது ஆண்டவர் நம்ம மட்டும் இல்லைங்க, நம்முடைய பிள்ளைங்களை நம்ம விட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இங்க இருக்கிற எத்தனையோ பேர் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வதிச்சிருக்கலாம், ஆனா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இனியும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்ல, உங்க சந்ததியை தலைமுறை தலைமுறை தோறும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அதுக்கு காரணம் யார் தெரியுமா, நீங்க தான். பக்தியை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஆபிரகாமை போல தேவ பயம் உள்ளவங்களா ஜீவிக்கணும். ஆபிரகாமை போல கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். நீங்க ஆபிரகாமுடைய ஜீவித்துல நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய நான் சொல்லலாம். அவரை பத்தி நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு விசுவாச வீரன் இல்லையா. நமக்கு எப்போதும் என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். தேவனை விடாம பற்றி கொள்ளணும். சில வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வரும், சில சோதனைகள் வழியா கூட ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, கடந்து போனாரா போலையா? ஆண்டவர் சொன்னாரு, 100 வயதுல பிறந்த பிள்ளைய கொண்டு என்ன பண்ண, பலி கொடுறானார். நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பீங்க? ஆண்டவரே, நீங்க தப்பா கேட்டீங்க, வேற எதுனா கேளுங்க, நான் சத்தியமா என்ன பண்றேன், நிச்சயமா கொடுக்குறேன். ஒருவேளை சில நல்ல கணவன்மாருங்க சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கா பதில் என் மனைவி என்ன பண்றேன், பலி கொடுத்துட்றேன், ஏன்னா அவ தான் ரொம்ப தொல்லையா இருக்கா. ஐயோ, நம்ம சகோதரர்கள் அப்படிப்பட்டவங்க இல்லைங்க, அவங்கெல்லாம் பாக்கியவான்ங்க. நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமா இல்ல, அண்ணா என்ன பண்ணாரு, 100 வயதுல பிறந்த பிள்ளை வாலிபன் ஈசாக்க பலி கொடுக்க கொண்டு போகும்போது வேத அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு வாலிபனம், அந்த வாலிபனை கட்டி பலிபீடத்தின் மேல வச்சு கத்தி எடுத்து வெற்றதுக்கு என்ன பண்றாரு, கைய ஓங்குறாரு. அப்பதான் சொல்றாரு ஆண்டவர், ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல கைய போடாதப்பா, நீ இப்போ தேவனுக்கு பயப்படணும்னு நான் என்ன பண்றேன், அறிந்து இருக்கிறேன்.
பாருங்க, தேவன் மேல எவ்வளோ ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில நேரத்தில் வாழ்க்கையில சில சூழ்நிலாம் கர்த்தர் இருக்காரா, கர்த்தரை நான் இன்னும் நம்பணுமா அப்படின்லாம் எண்ணக்கூடிய விதத்துல கூட பிசாசு உங்க வாழ்க்கையில சோதனைகளை போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனா நீங்க சொல்லணும், பாருங்க, செத்தாலும் நான் ஆண்டவருக்காக சாவேன். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய நம்பிக்கையை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், ரொம்ப கீழ்ப்படிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டு வாடா. இப்போ மோனிகாவையும் வசந்தையும் கூப்பிட்றாரு ஆண்டவர். ஒருவேளை ஏதோ ஒரு தேசத்துக்கு ஊழியத்துக்கு போனோம், வசந்தையா மோனிகா அம்மா வாங்கினா அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க? வசந்தையா சொல்லுவார், இப்போதாங்க நல்ல வேலை, சீக்கிரத்தில் வேற தாசில்தார் ஆக போகிறேன், இப்போதான் ஆரையா இருக்கிறேன். நான் ஒருவேளை தாசில்தார்லாம் ஆகி இன்னும் நிறைய என் பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, அதெல்லாம் நிறைய செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கு ஆண்டவரே, இப்போ விட்டுருங்க, நான் அப்புறமா வருவேன் அப்படின்னு கூட அவரால் சொல்லக்கூடும். சொல்லுவாரா இல்லை போவாரா? அவரே கேட்போம். மோனிகா சொல்லுது, ஏங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க. இல்லை, மோனிகா நல்ல பிள்ளை. ஒருவேளை கர்த்தர் அப்படி கூப்பிடுவார்னா கண்டிப்பா முதல் ஆளா கிளம்புங்கன்னு சொல்லி மோனிகா என்ன பண்ணும்? கூப்பிட்டு போகும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, ஏன் சொல்றேன்னா, ஆபிரகாம் அந்த விசுவாசம் மாத்திரம் இல்ல, நம்பிக்கை மாத்திரம் இல்ல, தேவனுக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ணாராம்? கீழ்ப்படிந்திருந்தார். நீங்க ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆபிரகாமுடைய சரித்திரத்தை வாசிங்கன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவரே தேவனுடைய மனிதன். அல்லேலூயா. நீங்க கூட ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா, ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவங்களா, ஆண்டவருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதர்களா இருப்பீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன், நீங்க மட்டும் இல்ல, உங்க சந்ததி தலைமுறை தலைமுறை தோறும் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே சொல்லுங்களா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதோட மட்டும் இல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம பார்க்கும்போது பாருங்க, நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆபிரகாம் எல்லாத்திலும் விட்டு கொடுக்கிற மனிதன். உலகத்துல சொல்லாங்க, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை. ஆபிரகாமும் லோத்தும் ஒரே தேசத்துல குடியிருக்காங்க. ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரங்களுக்கு என்ன வந்துச்சு? சண்டை வந்துச்சு. அப்போ ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா, நம்ம 2 பேரும் சகோதரர்கள். ஆக்சுவலா ஆபிரகாமுக்கு லோத் யாருன்னா அண்ணன் பையன், மகனா வேணும். ஆனா சொல்றாரு, நம்ம சகோதரர்கள்ப்பா, அதனால நமக்குள்ள வாக்குவாதெல்லாம் வேண்டாம். சொல்ற, நமக்குள்ள வாக்குவாதெல்லாம் வேண்டாம். நீ கிழக்க போனா நான் என்ன பண்றேன்? மேற்க போறேன். நீ தெற்க போனா நான் என்ன பண்றேன்? நான் மேற்க போறேன். அதனால இந்த பசங்களால இல்ல நமக்குள்ள என்ன வேண்டாம்? பிரச்சனை வேண்டாம். சோ அப்ப சொல்ற, நீ எங்க போறியோ அதுக்கு எதிராக நான் போறேன்பா. அப்பதான் லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது சோதம் குமரா பட்டணம் எப்படி இருந்துச்சான்? ரொம்ப செழுமையா அந்த ஏதேன் தோட்டத்தை மாதிரி இருந்துச்சான். அதனால அவர் சொல்லிட்டாரு, அப்பா நான் எங்க போறேன்? அந்த சோதம் குமராவுக்கு போறேன், அதுதான் ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கு இல்ல. ஆனா ஆபிரகாம் அதெல்லாம் கவலைப்படல. கர்த்தர் எங்க சொல்றாரா நான் அங்க போறேன்பா, கர்த்தர் எதை கொடுக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்றேன்பா. இல்ல, அவருக்கு தெரியும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதனால தன் பாருங்க, தன் சகோதரனுடைய மகனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறார். சில நேரத்துல விட்டு கொடுக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமா, எதுக்காகவும் உலகத்துல கூட நம்ம சில நேரங்களை பார்க்கிறோம் இல்ல, உலகத்துல பெற்றோரையே பிள்ளைங்க சொத்துக்காக கொலை செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை சொந்த சகோதரன் சகோதரிகளையே பிள்ளைங்க என்ன பண்றாங்க? உடன் பிறந்தவங்களே குத்தி கொல்றதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்னன்னா தேவனுக்கு அருவருப்பான காரியம். ஒருவேளை நம்ம எல்லா காரியத்திலும், சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாவற்றிலும் நாம் விட்டு கொடுத்து வாழ்வோமானால் தேவன் ஏற்ற வேளையில அவங்க முன்னாடியே நம்மளை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அதே போல ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா, சோ கர்த்தருக்கு பாருங்க, எப்போதுமே கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு மனிதன். தான் பிள்ளைய கொடுக்கிறார் இல்ல. அதே போல தேவ தூதர்கள் என்று அறியாம அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? விருந்த கொடுக்கிறார், நல்ல விருந்து. அதுவும் ஓடி
மந்தையில் இருந்த எதை பிடிச்சிட்டு வந்தாராம்? வியாதியா இருக்கிற ஒரு கன்றை பிடித்து வந்தார். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா என்ன பண்ணுவோம்? அந்த சேவல் தாங்க சரியில்லை இல்லை, நானும் எப்போ அதை அடிக்கலான்னு இருந்தேன் இல்லை. ஈசாக்கியா சொல்வார், சரி சரி இதுதான் சரியா கத்தகமா இருந்து அப்படி சொல்லுவாரா? இல்லை, கர்த்தருக்கு அவர் நேர்த்தியானதை கொடுக்கிறார். பாருங்க, ஏன் சொல்றேன்னா, ஆபிரகாம் கர்த்தருக்கு எப்பயுமே அந்த கொடுத்த கன்றை பிடிச்சாராம் இல்லை, வந்து அடிச்சு தேவதூதர்களுக்கே என்ன பண்ணாராம்? விருந்து பண்ணாராம். இந்த கொடுக்கறதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. எப்பயுமே கொடுக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கும் கொடுக்கிறவரா இருந்தாரு, மனிதர்களுக்கு என்ன பண்ணாரு? கொடுக்கிறவரா இருந்தார். சோதம் கொமோரா பட்டணத்தை இவர் கேட்டவுடனே, லோத்து கேட்டவுடனே, எப்பா எடுத்துக்கோ, நீ போ, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு பலிபீடங்களை கட்டி கர்த்தரை என்ன பண்ணாராம்? தொழுது கொண்டார். இந்த கொடுக்கிற ஒரு உள்ளம் நமக்கு வேணும், கொடுக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஒருவேளை நம்முடைய உடன் பிறந்தவங்களா இருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர்களா இருக்கலாம், தேவனுடைய காரியங்களா இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே நாம கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்பதான் தேவன் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, சிலர்லாம் எச்ச கையால கூட காக்கா ஓட்டாது. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி என்ன வருமா? வறுமை அடைவாரும் உண்டு. கஞ்சனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தருக்கும் கொடுக்கிறதுல தயாள பிரபுவா இருக்கணும். நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்ம கொடுக்கிறதுல தயாள குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்றது, தயாள குணமுள்ள ஆத்துமா என்ன பண்ணுமா? செழிக்கும். ஆபிரகாம் பாருங்க, கொடுத்தார், நல்ல விருந்து வைக்கிறார். இப்ப இருக்கிற அம்மா மாருங்களா இருந்தா, ஏங்க எனக்கு தலை வலிக்குதுங்க, இந்த நேரம் பார்த்து இந்த ஆளுங்களை வேற கூட்டின்னு வந்திருக்கிறீங்க, வேணா போய் ஹோட்டல்ல வாங்கி கொடுங்க. நீங்களாம் அப்படி சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். எவ்வளோ பேர் வந்தாலும் முகம் கோணாம ரொம்ப அழகா சமைச்சு கொடுக்கிற அன்பு தாய்மார்கள், அன்பு சகோதரிங்க நீங்க. உங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? சிலருக்கெல்லாம் விருந்தாடி பார்த்தாலே என்ன வந்துடும்? தலைவலி வந்துடும், கழுத்து வலி வந்துடும். இல்லை, நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த கொடுக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆபிரகாமுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அங்க தேவதூதர்கள் சொல்றாங்க, எப்பா நான் போறேன், நீ உற்பவ கால திட்டத்துல என்ன பண்ண போற? ஒரு பிள்ளைய அணைத்து கொண்டிருப்பாய். பாருங்க, அதனால கொடுக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்கு வரவங்கலாம் நல்லா உபசரிங்க. ஆமா, யாரையும் வெறுமையா என்ன பண்ணாதீங்க, அனுப்பாதீங்க. நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. என்ன கேட்டா, யாரும் உங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? பெருமையா போகக்கூடாது. நல்லா உங்களால என்ன கொடுக்க முடியுமோ நல்லா கொடுங்க. தேவன் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கும் நல்லா கொடுங்க, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால ஆபிரகாமுடைய ஜீவியத்துல இப்படிப்பட்ட அநேக நற்காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் அதே ஆசீர்வாதத்தை தான் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்க அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்களும் உங்க சந்ததியை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. நீங்கள் ஆபிரகாமை போல கர்த்தரோட நல்ல ஐக்கியம், ஜெபம், தேவனுடைய ஆலயம், இல்லை தேவ பயம், இல்லையா, தேவனுக்காய் கொடுத்தல், தேவனுக்காய் ஜெபித்தல், இப்படி ஆண்டவருடைய காரியங்களை வளரும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததி தலைமுறை தலைமுறை தோறும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்க மட்டும் இல்லை, உங்க சந்ததியும் இந்த பூமிக்குரிய வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களால தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்துவார்.